அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி இட்லி தோசை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கடையில் பார்க்கலாம். அந்த கடையில் எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் கடையில் பண்ணுறதுக்கு நான் நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல்லு சாம்பார் வெங்காயம், தக்காளி, மிளகா நீங்கள் சிகப்பு மிளகாயை பச்சை மிளகாயிலே பழுத்தது சிகப்பாக போடுங்க, நல்லாயிருக்கும். ஆந்திரா சைடெலாம் அப்படி தான் சிகப்பு மிளகா நல்லா யூஸ் பண்ணாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் நல்லா சேர்த்துக்குறீங்க. இந்த மாதிரி செவத்த மிளகா சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையுமே நம்ம இப்போ நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். ஒன்றா சேர்த்துட்டு முதல்ல நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம இது தேவையான ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருவோம். நம்மளுக்கு நல்லா கத்திரிக்காய் நல்லா முழுகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு மண்சட்டியில் போட்டு வேக வச்சா தான் நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் அடுப்பு நல்லா ஸ்பீடு இருக்கட்டும். அப்புறம் கொதி வந்தோடனே நம்ம ஸ்லோ பண்ணிக்குவோம். ஏன்னா மண்சட்டி சூடு இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்லோவில் வச்சு அப்படியே மூடி வச்சு வேக விடுவோம். வெந்தோடனே நம்ம கடைஞ்சி தாளிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காய் நல்லா உடஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம புளி இந்த சின்ன பீஸ் புளி அதை அதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சிக்கிடுவோம். சுட சுட கடைஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா கடையும். மஞ்சட்டியில் விட்டு கடைஞ்சோம்னா அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கடைஞ்சிரும். இப்போ நம்ம இதை கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுனாக்கா நல்லா கடைய வரும். புடியை அரைஞ்சதுனால நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். நம்ம நல்லா 2 கடை கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் தாளித்து சாப்பாடு கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிராமத்து சைடெலாம் இதை நல்லா கடைவாங்க. நான் இந்த ஒரு பக்கம் கற்றுக்கிட்டது தான் இது. நல்லா கத்திரிக்காய் கடைஞ்ச சூப்பராக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம நல்லா கடைஞ்சிக்கிட்டு தாளிக்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு நல்லா 1 டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். சட்டி சுட்டதை நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனை கடுகு போட்டுக்குருவோம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம கொஞ்சமாக அதேமாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை உளுந்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்குருவோம். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே பூண்டு அரிஞ்சு வச்சதை முதல்ல சேர்த்துக்குருவோம். அது நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பொருளுங்க போடும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வாசனைங்க நமக்கு நல்லாயிருக்கும். இந்த பூண்டு கொஞ்சம் நேரம் செவந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டோம்னா அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு பாதி வெங்காயம் அரைஞ்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்குருவோம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா கலர் வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு பூண்டு முதல்ல செவந்துருச்சுனாவே வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் அதை கூடவே சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் செவந்துருச்சு, போதும். இப்போ கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்குருவோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்னு
நான் கரம் மசாலா வச்சுருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு சீரகத்தூள் வச்சுருக்கேன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. காரம் நீங்கள் இன்னும் நிறைய சாப்பிடுங்கன்னா நிறையா சேர்த்துக்கிறங்க, நல்லாயிருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வேக போடும்போது 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுவும் காரமாக இருக்கும். நல்லா அதுவும் பழுத்த மிளகாய்னாவே நல்லா காரம் நல்லாயிருக்கும். இப்போ இதை சும்மா 2 கிண்டிட்டு நம்ம அந்த கத்திரிக்காயோட சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையல் அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டுக்குருவோம். தண்ணி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். திக்காகவே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல் ஸ்பீடு வச்சு நம்ம ஒரே ஒரு கொதி பார்த்துக்குருவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆயிடுச்சு.